ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம லேட்டஸ்ட்டாக முதலமைச்சர் காக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க நம்மளோட சுதந்திர தினம் அன்னைக்கு. அதில் அவங்க ஜியோ 856 அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஜியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாடு வெப்சைட் கொஞ்ச நாள் மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் வெப்சைட்டில் எப்படி இந்த காக்கும் கரங்கள் திட்டம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும், போரில் வீரமரணம் அடைஞ்ச அவங்களோட குடும்பத்துக்கும் இதை அனுப்புங்க. இந்த வீடியோ அவங்களுக்கான வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஸ், முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டம், இதை பற்றி நம்ம தெளிவான ஒரு ஜியோ 856 கொடுத்ததை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். யாராவது போய் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத டீட்டெயிலாக ஜியோ 856 கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த திட்டத்துக்கான எப்படி மனு போடுறது, யார் அப்ளிகேஷன் செலெக்ஷன் ஆகும், யார் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த தொழில்களுக்கு இது அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா ஒரு விதமான கேள்விகள் எக்ஸ் சர்வீஸ்மேன் சமுதாயத்திலையும் யாருக்கு வேலை தேவை இருக்கோ அவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கான பதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்ளிகேஷன் போடும் போகும்போதே கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான தகவல் கொடுக்குற நம்மளோட யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குரூப்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட் நான் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை கூகுளில் சர்ச் பண்ணாலே இப்படி வந்துடும். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லி பிளிங்க் ஆகுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், முதலமைச்சர் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு போட்டு அப்ளை அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அந்த அப்ளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களோட ஐடி கார்டு, டிஸ்சார்ஜ் புக்கு, அதுக்கடுத்து நேட்டிவிட்டி, சரியா, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ளஸ் எந்த நீங்கள் திட்டம் பண்ண போகிறீங்களோ, அதாவது என்ன மாதிரி நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் அவங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே 2 MB எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இதில் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஆர்மி நம்பரு, இது எல்லாமே அதில் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களோட இது கொடுக்கணும். இல்லை அவங்க குழந்தைங்க, அதாவது அன்மேரிட் டாட்டர் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும். போரினால் வீரமரணம் அவங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிடைக்கும். அதில் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி யாராவது போரில் வீரமரணம் அடைஞ்ச வீரமங்கைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த முதலமைச்சரோட காக்கும் கரங்கள் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஜியோ 856 இருக்குது. அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் சப்மிட் கொடுத்தா போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை. ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்லிடுறோம், என்னென்ன வேலைகளுக்கு மட்டும்தான் இது லோன் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்குது. வெறும் மனு போட்டாலே, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆனாலே உங்களுக்கு லோன் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. அதோட ப்ராசஸ் ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். வருஷத்துக்கு 400 பேருக்கு தான் 400 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து இது எத்தனை அப்ளிகேஷன் வருது, யாருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, என்ன ஏது, 30% மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் கட்டுற வட்டியிலையும் வட்டி மானியம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் கையில் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அது நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம முழுசாக அந்த வீடியோவில் நம்ம சொல்ல வருது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது தப்பு இல்லாமல் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தெரிஞ்ச இடத்துலேருந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் மாடல் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். இதான் அப்ளிகேஷன் நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் ஃபர்தராக உங்களுக்கு எல்லா ட்ராக்கிங், உங்கள் லோன் சேங்ஷன் எல்லாமே இதை வச்சு தான் இருக்கும். இந்த இதில் டாக்குமெண்ட் கரெக்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களோட ஐடி கார்டு, டிஸ்சார்ஜ் புக்கு, PPO, அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட நேட்டிவிட்டி, அதுக்கடுத்து உங்கள்கிட்ட வேலை இல்லை அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ்
சரியா? அது வந்து வட்டாட்சியர் அலுவலகத்துலேருந்து வாங்கணும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிற நபர்கள், முன்னாள் இராணுவ வீரர் இதில் அப்ளை பண்ண முடியாது. வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க திட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு தொழில் தெரியணும் அப்படின்னா அந்த தொழிலுக்காக இதை நீங்கள் அப்ளை பண்ணி இதை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ இதில் எந்தெந்த தொழில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிஸ்ட் நான் பின்னாடி போடுறேன். குறிப்பாக கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக எது எது இருக்கோ, குறிப்பாக அந்த பிளாஸ்டிக் கவரு, கேம்பிளிங்கு, ஆன்லைன் ட்ரேடிங்கு, அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட்ஸில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கடுத்து அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாங்க முடியாது, அரசாங்கம் தடை செஞ்சுருக்க அந்த பீடி சிகரெட் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் தொழில் தொடங்குறதுக்கு வாங்க முடியாது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு வாங்க முடியாது. இப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் செய்ய போகிற தொழில் என்ன செய்ய போகிறீங்களோ அது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது இருந்துச்சுன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஒரு தொழில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது கரெக்டாக அந்தந்த ஸ்லாட்டில் அவங்க 2 MBக்குள்ளே ரெடி பண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இதுதான் இந்த அப்ளிகேஷன்ஸ், இது முறை. இது இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்காக நான் ஜஸ்ட்டு மாடல் தான் காட்டியிருக்கேன். நான் அப்ளை பண்ண போகிறதில்ல ஜாபுக்காக. யாருக்காவது தேவை இல்லை யாருக்காவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கொடுத்துட்ருக்காங்க. தெரிஞ்ச இடத்துலேருந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், தப்பாக பண்ணக்கூடாது. ஒரு நெருக்கி ஒரு 10 பேஜ் கேட்டிருக்காங்க. பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான். குறிப்பாக அந்த லேண்ட் டாக்குமெண்ட், எந்த நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்களோ அதை பற்றின முழு லீகல் கான்சிக்யூஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யாரும் சும்மா தூக்கி உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு மானியம் 30 லட்ச ரூபா கொடுக்க போகிறதில்ல. கவர்மெண்ட் மானியம் கொடுக்குதுங்கிறதாலேயே அந்த தொழிலுக்கு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க மாதிரி எந்தெந்த தொழிலுக்கு கிடைக்கும் எந்தெந்த தொழிலுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இருந்தாலும் நான் லிஸ்ட் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்தந்த தொழிலுக்கு கிடைக்காது, இது வந்து இன்எலிஜிபிள், நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க எந்தெந்த தொழில் அப்படின்னு சொல்லி. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட், கிளாரிட்டி, வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, நம்ம பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும்படி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மந்த்லி 29 rupees பே பண்ணி நீங்கள் யூடியூபோட அஃபிஷியல் மெம்பர் ஆகிடுவீங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் இமீடியட்டாக அஃபிஷியல் மெம்பருக்கு உடனே வந்து சேரும். நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் வெல்ஃபேர்லேருந்து அவ்வளோ வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. நாங்கள் முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நீங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.